வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டு வரும் ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். முதலமைச்சர் விஜய் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஆன்டி ட்ரக் மாரத்தான் இல் நேரடியாக பங்கேற்று மக்களுடன் இணைந்து ஓடிய நிகழ்வு ஏன் இவ்வளவு கவனத்தை ஈர்த்தது? இந்த நிகழ்வின் பின்னணி என்ன? இளைஞர்களுக்கு இதன் செய்தி என்ன? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26 உலகளவில் போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதில் மிகவும் கவனம் பெற்ற நிகழ்வு சென்னை மெரினாவில் நடைபெற்ற ஆன்டி ட்ரக் மாரத்தான். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் விஜயும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாரத்தான் ஐ தொடங்கி வைத்ததுடன் மக்களுடன் இணைந்து ஓட்டினார். இதனால் அங்கு இருந்தவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் அவரை வரவேற்றனர். நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் வெறும் ஓட்டப்பந்தயம் நடத்துவது அல்ல. போதைப்பொருளுக்கு எதிராக சமூகத்தில் வலுவான விழிப்புணர்வை உருவாக்குவதே இதன் நோக்கம். இன்றைய காலத்தில் போதைப்பொருள் பிரச்சினை பல குடும்பங்களையும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் ஒரு முக்கிய சவாலாக உள்ளது. அதனால் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சமூக பொறுப்பை நினைவூட்டும் வகையில் அமைந்தது. மாரத்தான் நடைபெற்றபோது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. மருத்துவ குழுக்கள், காவல்துறை மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து பணியாற்றினர். பல பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பலரும் போதையில்லா தமிழகம், ஆரோக்கியமான எதிர்காலம் போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி நடந்தனர். சமூக வலைத்தளங்களிலும் இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வேகமாக பரவின. பலரும் இந்த முயற்சியை வரவேற்றனர். சிலர் இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல விழிப்புணர்வு செய்தி என்று கருத்து தெரிவித்தனர். மற்றவர்கள் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினர். இளைஞர்களின் உடல்நலம், மனநலம் மற்றும் எதிர்காலத்தை பாதுகாக்க குடும்பம், பள்ளி, கல்லூரி மற்றும் சமூகம் அனைத்தும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருப்பதை இந்த நிகழ்வு மீண்டும் நினைவூட்டியது. ஒரு நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மட்டும் போதாது. தொடர்ச்சியான கல்வி, ஆலோசனை மற்றும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளும் முக்கியம். நாம் ஒவ்வொருவரும் போதைப்பொருளுக்கு இல்லை என்று சொல்லும் மனப்பான்மையை உருவாக்கினால் மட்டுமே ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். அவுட்ரோ. இந்த மாரத்தான் நிகழ்வு குறித்து உங்கள் கருத்து என்ன? இப்படிப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இளைஞர்களிடம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா? உங்கள் கருத்துக்களை காமெண்ட் இல் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தினசரி ட்ரெண்டிங் அப்டேட்ஸ்க்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.